காசி காண்டத்தில் உள்ள வைசாக மாச மகாத்மியம் 11ஆம் அத்தியாயம். அல்லர் கீர்த்திவானின் நிகழ்வு. முனிவர் கூறினார், வைசாகருடன் தொடர்புடைய புனித சடங்குகள் எளிதில் நிறைவேற்றப்படுகின்றன. அவை ஏராளமான நன்மைகளை தருகின்றன. அவை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நேரடியான மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன. மேலும் வாழ்க்கையின் பெரிய நோக்கங்களை அடைவதற்கான வழிமுறைகள் ஆகும். அது ராஜச மற்றும் தாமச இயற்கையின் பல தர்மங்கள் மிகவும் நன்கு அறியப்பட்டிருந்தாலும், அவை நித்தியமானவை மற்றும் ஸ்ருதிகளில் விதிக்கப்பட்டிருந்தாலும், அவை ஏன் உலகிற்கு நன்கு அறியப்படவில்லை? அவை, அதாவது பிந்தையது செய்வது மிகவும் கடினம். மேலும் அவை அதிக முயற்சியை உள்ளடக்கியது. அவற்றுக்கு அதிக செலவு தேவைப்படுகிறது. சிலர் மாக மாதத்தை புகழ்கிறார்கள், அதாவது மாசி மாதத்தை புகழ்கிறார்கள். மற்றவர்கள் 4 மாதங்கள் மழைக்காலம் புகழ்கிறார்கள். அவர்கள் வியாதிபாத தர்மங்களை பல்வேறு வழிகளில் புகழ்கிறார்கள். இந்த நிகழ்வுகளின் வேறுபாட்டை குறித்து நான் கேட்க விரும்புகிறேன். அதை எனக்கு விரிவாக விளக்குங்கள். ஸ்ருததேவர் கூறினார், அரசரை கேளுங்கள். இவை ஏன் பிரபலமாக இல்லை என்பதை நான் தமக்கு விவரிக்கிறேன். மற்ற சடங்குகள் உலகில் எவ்வாறு நன்கு அறியப்பட்டவை என்பதை நான் விளக்குகிறேன். ராஜச மற்றும் தாமச வகைகளின் இயற்கை உலகில் பலர் உள்ளனர். அவர்கள் காமவெறி கொண்டவர்கள். அவர்கள் உலக இன்பங்கள், மகன்கள், பேரன்கள், செல்வங்கள் போன்றவற்றை விரும்புகிறார்கள். எங்கோ எப்படியோ சொர்க்கத்திற்காக பாடுபடும் சிலரை நீங்கள் மிகவும் சிரமத்துடன் காணலாம். எனவே அவர்கள் யஜ்ஞம் போன்ற பல நல்ல புனித சடங்குகளை மிகுந்த முயற்சியுடன் செய்கிறார்கள். எந்த மனிதனும் முக்தியை, மோட்ச நிலையை தேடி பாடுபடுவதில்லை. அற்ப நம்பிக்கைகள் மற்றும் ஆசைகள் கொண்ட மக்கள் விரும்பிய நன்மைகளுக்காக சென்று பல புனித சடங்குகளில் ஈடுபடுகிறார்கள். எனவே ராஜச மற்றும் தாமச வகை தர்மங்கள் பிரபலமாகவும் நன்கு அறியப்பட்டதாகவும் மாறிவிட்டன. சாத்வீக இயல்புடைய இந்த தர்மங்கள் அல்ல. இருப்பினும் அவை ஸ்ரீஹரிக்கு, பகவானிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றன. நிஷ்காம, ஆசையற்ற வகை தர்மங்கள் நிச்சயமாக உலக இன்பங்களையும் சொர்க்க நன்மைகளையும் வழங்குபவை. ஆனால் இறைவனின் மாயையால் மயங்கிய முட்டாள்களுக்கு அது தெரியாது. ஒருவர் இறைமையை அடையும் போது ஒருவரின் ஆசைகள் முழுமையாக உணரப்படுகின்றன. ஒருவர் சோதனைகளுக்கு அடிபணிந்தார் அவர் இறைமையை இழக்கிறார். வைசாகர் தொடர்பான துன்பங்களை பொறுத்தவரை இந்த உலகில் கவனமாக ரகசியமாக வைத்திருப்பதற்கான காரணத்தை நான் கூறுவேன். அவை சாத்வீக வகையை சேர்ந்தவை மற்றும் சாத்வீக வகை ஆண்களுக்காக இங்கே வடிவமைக்கப்பட்டவை. முன்பு காசியில் கீர்த்திமான் என்று அழைக்கப்படும் ஒரு பேரரசர் இருந்தார். அவர் இக்ஷ்வாகு மன்னரின் குடும்பத்திற்கு ஒரு அலங்காரமாக இருந்தார். அவர் நக்ஷகரின் புகழ்பெற்ற மகன். அவர் கோபத்தையும் புலன்களையும் வென்றார். அவர் பிராமணர்களின் புரவலர். அவர் அனைத்து மன்னர்களிலும் மிகச் சிறந்தவர். ஒருமுறை அவர் வேட்டையாடலில் ஈடுபட்டு வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். வைசாக மாதம். சூரியனின் அடக்குமுறை வெப்பத்தால் கடுமையாக இருந்தது. அவர் முன்னேறி செல்லும் போது வழியில் அந்த உன்னத ஆத்மா இறைவனின் சீடர்கள் தொடர்ந்து பல்வேறு செயல்களில் ஈடுபடுவதை கண்டார். சில இடங்களில் அவர் பிரபாச, இலவச நீர்க்கடைகள், அதாவது தண்ணீர் கொடுக்கும் இடங்கள் மற்றும் நிழல் மண்டபங்கள் அமைத்து கொண்டிருந்தனர். சிலர் கரைகளில் உள்ள முடைப்புகளை நிறுத்தி தொட்டிகளை சரி செய்வதில் ஈடுபட்டிருந்தனர். மற்ற இடங்களில் மரங்களின் அடிவாரத்தில் வசதியாக அமர்ந்திருக்கும் சிலரை விசிறி போடுவதில் ஈடுபட்டிருந்தனர். சிலர் சில இடங்களில் கரும்பு துண்டுகளையும், சில இடங்களில் இனிப்பு வாசனைகளையும், இன்னும் சில இடங்களில் பழங்களையும் காணப்பட்டனர். நண்பகலில் அவர்கள் குடைகளையும், மாலையில் பானகத்தையும், இனிப்பு பானகங்கள் பரிசாக வழங்கினர். சில இடங்களில் அவர்கள் வெற்றிலைகளையும், கண்களுக்கு சில கற்பூர களிம்புகளையும் வழங்கினர். சிலர் காட்டில் நிழலான இடங்களிலும் நன்கு துடைக்கப்பட்ட முற்றங்களிலும் மென்மையான மணலை பரப்புவதை காண முடிந்தது. அரசரே, சிலர் மர கிளைகளில் தொங்கவிடப்பட்ட ஊஞ்சல்களை கட்டுவதை காண முடிந்தது. அவர் அவர்களிடம், நீங்கள் யார் என்று கேட்டபோது அவர்கள், நாங்கள் வாசிஷ்டர்கள், அதாவது வசிஷ்ட முனிவரின் சீடர்கள் என்று பதிலளித்தனர். இது என்ன? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் சிறந்த மன்னரிடம், இவை வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்ட புனித சடங்குகள். அவை வாழ்க்கையின் நோக்கங்களை அடைவதற்கான வழிமுறைகள். வசிஷ்ட முனிவரின் கட்டளைப்படி இந்த சடங்குகளை நாங்கள் செய்கிறோம், கவனமாக செய்கிறோம் என்று
என்றார்கள். பின்னர் மன்னர், இவற்றை செய்வதால் மனிதர்கள் அடையும் நன்மை என்ன? அதனால் யார் மகிழ்ச்சி அடைகிறார்கள்? நீங்கள் கேள்விப்பட்ட விதத்தில் இதை விரிவாக கூறுங்கள் என்று கேட்டார். அரசர் இவ்வாறு கேட்டதற்கு அதற்கு அவர்கள் பதிலளித்தனர், நாங்கள் எங்கள் குருவின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம். பாதையில் பல்வேறு புனித சடங்குகளை நாங்கள் செய்கிறோம். எனவே எங்களுக்கு நேரமில்லை. நீங்கள் எங்கள் குருவிடம் பொருத்தமான முறையில் கேட்பது நல்லது. அந்த முனிவர் பெரும் புகழ் பெற்றவர். இந்த தர்மங்களை முழுமையாகவும் சரியாகவும் புரிந்து கொள்கிறார். வசிஷ்டரின் சீடர்களால் இவ்வாறு பதில் அளிக்கப்பட்டவுடன் பல்வேறு அறிவியல் மற்றும் யோக அறிவை வழங்குவதில் பிரபலமான வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு மன்னர் விரைவாக சென்றார். அரசர் வருவதை கண்டதும் வசிஷ்டமா முனிவர் மனதில் மகிழ்ச்சி அடைந்தார். தனது பரிவாரங்களுடன் உன்னத ஆன்மா கொண்ட மன்னரை முறையாக உபசரித்தார். விருந்தோம்பலை பெற்று வசதியாக அமர்ந்த பிறகு மகிழ்ச்சி அடைந்த மன்னர் அந்த ஆசானிடம் கேட்கலானார். அரசர் கூறினார், வழியில் ஒரு பெரிய அற்புதமான மங்களகரமான விஷயம் எனக்கு காணப்பட்டது. அது உங்கள் சீடர்கள் செய்த அற்புதமான வேலை. அவர்களால் செய்யப்படும் மங்களகரமான சடங்குகளை குறித்து நான் அவர்களிடம் கேட்டேன். அவர்களால் எதுவும் விளக்கப்படவில்லை. அவர்கள் இந்த புனிதமான சடங்குகளை போதுமான அளவு விளக்க எங்களுக்கு போதுமான ஓய்வு இல்லை. எங்கள் ஆசானின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் வேலையை செய்ய வேண்டும். நீங்கள் எங்கள் ஆசானிடம் கேட்பது நல்லது. அவர்கள் இதை கூறியதும் நான் உங்களை அணுகினேன். நான் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதால் நான் சோர்வடைந்து விட்டேன். சில விருந்தோம்பல்களை விரும்பி நான் இங்கே நிறுத்தினேன். உங்கள் சீடர்கள் செய்த இந்த நல்ல காரியத்தை வழியில் நான் கண்டேன். சிறந்த முடிவரை இந்த புனித சடங்குகளை குறித்து மேலும் அறிய எனக்கு மிகுந்த ஆசை இருக்கிறது. நீங்கள் முதல் முனிவர் மற்றும் ஆரம்பத்திலிருந்தே அனைத்து புனித சடங்குகளையும் நீங்கள் செய்வதால் சிறந்த முனிவரை அவற்றை எனக்கு விரிவாக விளக்குங்கள். அவற்றை குறித்து நான் கேட்க ஆவலாக உள்ளேன். நான் உங்கள் பணிவான சீடன். எனக்கு இந்த சடங்குகளில் நம்பிக்கை உள்ளது. இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த மன்னர் இவ்வாறு கேட்டபோது பெரும் புகழ் பெற்ற முனிவர் அப்போது அவரால் முறையாக கேட்கப்பட்டதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கூறினார், அரசரே, உங்கள் அறிவு நன்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதாவது நன்கு பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்த பேச்சிலும் அவரை குறித்த புனித சடங்குகளை செய்வதிலும் உங்கள் மனம் ஆர்வமாக இருப்பதால் உங்கள் தகுதி பலனளித்துள்ளது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் இவ்வாறு கூறிய பிறகு அவர் அரசரிடம் இவ்வாறு கூறினார், அரசரே, கேளுங்கள். நீங்கள் என்னிடம் கேட்டதை இப்போது நான் உங்களுக்கு கூறுவேன். அதை கேட்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். வைசாக மாதத்தில் புனித நீராடினால் ஒருவர் அனைத்து புனித சடங்குகளையும் கைவிட்டு காம இன்பங்களில் முழுமையாக மூழ்கிவிடுவார் என்று அனுமதிப்பதன் மூலம் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விருப்பமானவர் ஆகிறார். ஒருவர் மற்ற அனைத்து புனித சடங்குகளையும் அவற்றின் துணை பொருட்களுடன் செய்தாலும் வைசாகர் புனித நீராடல், தானங்கள், வழிபாடுகள் மற்றும் பிற புண்ணிய செயல்களால் முறையாக மதிக்கப்படாவிட்டாலும் பகவான் ஸ்ரீஹரி அவரிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளார். வைசாக மாதத்தில் புனித நீராடல் எடுக்காமல் தானங்கள் செய்யாமல் கடந்து சென்றால் அவர் இந்த வழிபாட்டின் மூலம் ஒரு சண்டாளராக மாறுகிறார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்ட பெரிய புனித சடங்குகள் மூலம் பகவான் ஸ்ரீஹரி சாந்தப்படுத்தப்பட்டால் அவர் திருப்தி அடைந்து விரும்பியதை வழங்குகிறார். பிரபஞ்சத்தின் அதிபதியான பகவான் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் நாயகர், முழு பாவங்களையும் அளிப்பவர். அவர் புனித சடங்குகளில் மிகவும் நுட்பமானவற்றில் மகிழ்ச்சி அடைகிறார். மொத்த உடல் முயற்சிகள் அல்லது பண செலவுகளில் அல்ல. அவர் பக்தியுடன் வணங்கப்பட்டால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு விரும்பியதை வழங்குகிறார். எனவே அரசரே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தியை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். அவர் தண்ணீரால் வணங்கப்பட்டாலும் பிரபஞ்சத்தின் அதிபதியான பகவான் ஸ்ரீஹரி அனைத்து வலிகளையும் மன அழுத்தத்தையும் நீக்குகிறார். தாகம் கொண்ட ஒரு மனிதனை தண்ணீரால் திருப்திப்படுத்துவது போல அவர் திருப்தி அடைகிறார். ஒரு பெரிய கர்மா கூட ஒரு சிறிய பலனை மட்டுமே தரக்கூடும். ஒரு சிறிய கர்மாவும் கூட ஒரு பெரிய பலனை தரக்கூடும். கர்மாவின் மகத்துவம் அல்லது சிறிய தன்மை நன்மையில் மகத்துவம் அல்லது சிறிய தன்மைக்கு காரணம் அல்ல, ஆனால் கர்மாவின் தன்மை காரணம். கர்மத்தின் வழி புரிந்து கொள்ள முடியாதது. வைசாக மாதத்திற்கு விதிக்கப்பட்ட இந்த புனித சடங்குகளை மிக குறைந்த முயற்சியுடன் செய்ய இயலும். அவை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மங்களகரமானவை மற்றும் மகிழ்ச்சிகரமானவை. அவை செலவுகள் அதிகரிப்பதை தடுக்கின்றன. எனவே அரசரே, வைசாக மாதத்திற்கு விதிக்கப்பட்ட புனித சடங்குகளை நீங்களும் செய்யுங்கள். உங்கள் ராஜ்யத்தில் உள்ள அனைத்து மக்களையும் இந்த மங்களகரமான சடங்குகளை செய்ய செய்யுங்கள். வைசாகத்திற்கு விதிக்கப்பட்ட புனித சடங்குகளை செய்யாத கீழ்த்தரமான
விதமானவனை அரசரே பல வழிகளில் கண்டிக்க வேண்டும். அப்போதும் அவர் செய்யவில்லை என்றார். அவர் தங்களால் தண்டிக்கப்பட வேண்டும். இவ்வாறு முனிவர் வேத நூல்களை விளக்கி அந்த புனித சடங்குகளை செய்வதன் அவசியத்தை அவருக்கு தெளிவாக விளக்கினார். பின்னர் அவர் வைசாக மாதத்தின் புனித சடங்குகளின் தன்மை, நடைமுறை போன்றவற்றை முழுமையாக அவருக்கு விவரித்தார். அனைத்து சடங்குகளையும் குறித்து அனைத்தையும் கேட்ட பிறகு அவர் ஆசானை பக்தியுடன் மதித்தார். அதன் பின்னர் மன்னர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பி அனைத்து சடங்குகளையும் செய்தார். அரசரே, அவர் தேவர்களின் கடவுளான கேசவரின் சிறந்த பக்தர். தேவர்களின் கடவுளான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, பத்மநாப மூர்த்தியை தவிர வேறு யாரையும் மன்னர் காணவில்லை, அதாவது வழிபடவில்லை. ஒரு பெரிய பேரிகை யானையின் மீது வைக்கப்பட்டு அவரது ராஜ்யம் முழுவதும் வீரர்கள் மூலம் இது அறிவிக்கப்பட்டது. சூரியன் மேஷராசியில் இருக்கும் பொழுது 8 வயதிற்கு மேற்பட்ட 80 வயதிற்கு உட்பட்ட ஒருவர் அதிகாலையில் நீராடவில்லை என்றால் அந்த மக்கள் அனைவரும் என்னால் தண்டிக்கப்படுவார்கள். தூக்கிலிடப்படலாம் அல்லது அரசவையிலிருந்து வெளியேற்றப்படலாம். நிச்சயமாக அது என் தந்தையாகவோ, மகனாகவோ, மனைவியாகவோ அல்லது நெருங்கிய நண்பராகவோ இருந்தாலும் அவர் வைசாகத்தில் புனித சடங்குகளை செய்வதை புறக்கணித்தால் அவர் ஒரு கொள்ளைக்காரனைப் போல எண்ணப்பட வேண்டும். அற்புதமான நீரில் புனித நீராடிய பிறகு சிறந்த பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும். பாவமற்றவர்களை உங்கள் திறனுக்கு ஏற்ப பிரபாஸ் போன்றவற்றை நிறுவுதல் வேண்டும். மேலும் அது போன்ற பிற புனித சடங்குகளையும் செய்யுங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் புனித சடங்குகளை விளக்கும் ஒரு பிராமணரை நியமித்தார். ஒவ்வொரு 5 கிராமங்களுக்கும் ஒரு சிறப்பு அதிகாரியை நியமித்தார். தர்மங்களை கைவிட்டவர்களை தண்டிக்கும் கடமை அந்த அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் வசம் 10 குதிரைகள், அதாவது குதிரை படையை சேர்ந்த 10 வீரர்கள் இருந்தனர். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி எல்லா இடங்களிலும் நடப்பட்ட தர்ம, மரம் மற்றும் பக்தி செயல்பாடு ஒவ்வொரு நிலத்திலும் மிகுதியாக செழித்தது. அந்த மன்னனின் அரசாட்சியில் இருந்த அனைவரும் பகவான் ஸ்ரீஹரியின் வாசஸ்தலத்திற்கு சென்றனர். சிறந்த மன்னரே, தற்செயலாக பகவான் ஸ்ரீஹரியின் வாசஸ்தலத்திற்கு, ஆலயத்திற்கு செல்பவர்கள் கூட இறந்த பிறகு பகவான் ஸ்ரீஹரியின் வாசஸ்தலத்திற்கு, ஸ்ரீவைகுந்தத்திற்கு செல்கின்றனர். நிச்சயமாக மனிதர்களால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகம் விரைவாக அடையப்படுகிறது. சூரியன் மேஷராசியில் இருக்கும் பொழுது காலையில் ஒரு முறை மட்டுமே நீராடுபவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் நீக்கப்படுகிறார். அப்படி நீக்கப்பட்டு விடுபட்டு அவர் பெரிய உலகத்திற்கு செல்வார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான வைகுந்தத்திற்கு செல்வார். யமலோகத்திற்கு ஒரு முறை கூட செல்லாத வைசாகத்தில் புனித நீராடியதன் மூலம் அரசரே, அந்த நேரத்தில் சூரிய தேவனின் மகன், அதாவது யமன், பதிவு செய்ய எதுவும் இல்லை. பின்னர் சித்திரகுப்தர் தனது எழுத்து மற்றும் கணக்கு, கர்மாக்கள் போன்றவை ஆகியவற்றிலிருந்து முழுமையான ஓய்வு பெற்றார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு லோகத்திற்கு சென்ற மக்கள் தங்கள் சொந்த நல்ல கர்மாக்களுக்காக மக்களின் பாவங்கள் குறித்த பிந்தைய பதிவுகளை ஒரு கணத்தில் விரைவாக அழித்துவிட்டனர். அனைத்து நரகர்களும், நரகங்களில் உள்ளவர்கள் பாவ உயிரினங்கள் இல்லாதது போல காலியாகிவிட்டனர். வைசாகரின் சக்தியால் நரகத்திற்கு செல்லும் பாதை அனைத்து போக்குவரத்துகளிலிருந்தும் விடுபட்டது. அனைத்து மக்களும் அசுத்தங்களிலிருந்தும் புத்திசாலித்தனமான வடிவத்திலிருந்தும் விடுபட்டு ஸ்ரீஹரி லோகத்திற்கு சென்றனர். சொர்க்கவாசிகளின் அனைத்து வாசஸ்தலங்களும் இதே போல் காலியாகிவிட்டன. சொர்க்கம் காலியான போது, அனைத்து நரகர்களும் காலியான போது நாரதர் தர்மராஜாவிடம் சென்று இவ்வாறு கூறினார்: அரசரே, நரகத்தில் வழக்கமான புலம்பல் எதுவும் கேட்கப்படுவதில்லை. தீயவர்களை குறித்து எதுவும் எழுதப்படவில்லை. சித்திரகுப்தர் ஒரு முனிவரைப் போல மௌன விரதம் கடைபிடிக்கிறார். அரசரே, தீய செயல்களை செய்யும் மனிதர்கள் பெரும் ஏமாற்றுக்காரர்கள் மற்றும் தந்திரக்காரர்கள் ஏன் உங்கள் இல்லத்திற்கு வருவதில்லை என்பதற்கான காரணத்தை கூறுங்கள். இந்த வார்த்தைகளை கூறிய உன்னத ஆன்மா கொண்ட நாரத மாமுனிவர் கூறிய போது விஸ்வானின் மைந்தன், அதாவது யமன் மகன் மன்னர் சற்று உதவியற்றவராக இவ்வாறு கூறினார்: நாரத முனிவரே, இப்போது பூமியை ஆளும் மன்னர், பண்டைய சிறந்த புருஷரான ரிஷிகேசரின் சிறந்த பக்தர். வைசாக புனித சடங்குகளில் மக்களை வேரி ஒலி மூலம் அவர் தெளிவுபடுத்துகிறார். 8 வயதுக்கு மேற்பட்ட 80 வயதிற்கு உட்பட்டவர் வைசாக புனித சடங்குகளை செய்யாதவர் சந்தேகத்திற்கிடமின்றி என்னால் தண்டிக்கப்படுவார். அவர்கள் மிகவும் பயந்ததால் எல்லா மக்களும் ஒருபோதும் மீற மாட்டார்கள். நாரத முனிவரே, அந்த கர்மாவின் மூலம் அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு வசிப்பிடத்திற்கு செல்கிறார்கள். வைசாக மாதத்தில் புனித சடங்குகளை நாடுவதன் மூலம் மக்கள் பகவான் ஸ்ரீஹரியின் வசிப்பிடத்திற்கு செல்வார்கள். சிறந்த முனிவரை, என் இடத்திற்கு செல்லும் பாதை இப்போது அந்த மன்னரால் அளிக்கப்பட்டது. அனைத்து நரகர்களும் வெளியேற்றப்பட்டு விட்டனர். அதே போல் சொர்க்கவாசிகளின் உலகங்களும். கணக்காளர் சித்திரகுப்தர் ஓய்வெடுத்தார். ஏற்கனவே எழுதப்பட்டவை இப்போது மக்களால் அழிக்கப்பட்டுள்ளன.
வைசாக மாதத்தின் புனித சடங்குகளின் மகத்துவம் அத்தகையது, செயல்திறன் கொண்டது. முனிவரே, பிராமணரே, பிராமணர்களை கொன்றது போன்ற பாவங்களிலிருந்து மக்கள் விடுபட்டுள்ளனர். வைசாக மாதத்தில் தங்கள் கடமைகளை செய்வதன் மூலம் அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெரிய உலகத்திற்கு செல்கிறார்கள். நான் இப்போது வெறும் மரக்கட்டை ஆகிவிட்டேன். மக்களை தண்டிக்கவோ அல்லது ஆசீர்வதிக்கவோ இயலாது. நான் அவனுடன் சண்டையிட்டு அவனை கொல்வேன். ஆனால் அவன் எல்லா வகையிலும் மிகவும் வலிமையானவன். தன் எஜமானின் பணிகளை செய்யாத பணியால் செயலற்றவனாக இருந்தாலும் இன்னும் தன் கூலியை பெறுபவன். நிச்சயமாக நரகனிடம் செல்கிறான். ஒரு தேவனால் அழிக்க முடியாதவனாக இருந்தால் நான் பிரம்மதேவரிடம் சென்று அனைத்தையும் அவனுக்கு தெரிவிப்பேன். பின்னர் கவலையிலிருந்து விடுபடுவேன். இதை கூறிய பிறகு அவர் பிராமணரிடம் விடை பெற்றார். காலர் தனது பயங்கரமான கோலை உயர்த்தி தனது எருமையின் மீது சவாரி செய்து தனது சீடர்களுடன் பூமிக்கு சென்றார். மிருத்யு, ரோகன், ஜரா போன்ற அவரது மிகையான சீடர்களாலும் 50 கோடி தூதர்களாலும் அவர் சூழப்பட்டார். அவர் உடனடியாக அந்த துறவி மன்னரின் தலைநகரம் முழுவதையும் முற்றுகையிட்டார். பின்னர் அவர் தனது மிகவும் கடுமையான சங்கை ஊதினார். அது அனைத்து உலகங்களிலும் பயத்தை ஏற்படுத்தியது. அதனை கேட்டதும் அந்த துறவி மன்னர் விவஸ்வானின் மகன் யமன் என்பதை அறிந்தார். அவர் அனைத்து தயாரிப்புகளுடன் தயாராக கோபமாக நகரத்தை விட்டு வெளியேறினார். அந்த இருவருக்கும் இடையிலான சண்டை பயங்கரமானது மற்றும் முடியை நொறுக்கியது. ஒரு 3 நிமிடங்களுக்குள் அந்த துறவி மன்னர் மிருத்யு, காலன், ரோகன், யமன் மற்றும் துரதபதியை அடக்கினார். அவர் மிகுந்த கோபத்தில் அவர்களை துரத்தினார். பின்னர் கோபமடைந்த மன்னர் யமன் தானே அவரை அணுகி பல அம்புகளால் அவருடன் போரிட்டார். அவர் ஒரு சிங்கம் போல கர்ஜித்தார். 3 அம்புகளால் மன்னர் அவரின் வில்லை வெட்டினான். தனது வாளையும் கேடயத்தையும் எடுத்து கொண்டு யமன் அவனை கொல்ல வந்தான். அவனை கண்டதும் மன்னன் கோபமடைந்தார். அவர் வாளையும் கேடயத்தையும் துண்டித்து தனது நெற்றியில் ஒரு கருப்பு பாம்பின் பளபளப்பான அம்பை பதித்தார். அது தாக்கப்பட்ட போது யமன் கோபமடைந்து தனது கோலை எடுத்தான். பிரம்ம ஏவுகணையின் மந்திரத்தை அதன் மீது செலுத்தி அது அரசரை நோக்கி எறியப்பட்டது. பார்வையாளர்கள் ஐயகோ என்று கூச்சலிட்டனர். அந்த நேரத்தில் தனது சொந்த பக்தரின் பாதுகாப்பிற்காக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது சக்கரத்தை எறிந்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் வீசப்பட்ட சக்கரம் போர்க்களத்திற்கு வந்து விரைவான யமனின் கைத்தடியுடன் மோதி அந்த பிரம்ம ஏவுகணையை தடுத்தது. பகவான் இறைவனின் பக்தர், அதாவது அரசர் பயந்து போய் உடனடியாக சக்கரத்தை புகழ்ந்தார். 1000 முள், அதாவது சக்கரம், சுதர்சன சக்கரத்தை உடையவரே, பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கைகளில் ஆபரணமே, உங்களுக்கு வணக்கம். முன்னர் அனைத்து உலகங்களையும் பாதுகாப்பிற்காக பகவான் ஸ்ரீஹரியால் நீங்கள் தாங்கப்பட்டீர்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மிகவும் சக்தி வாய்ந்த பக்தரான யமனை பாதுகாக்க இன்று நான் தங்களிடம் மன்றாடுகிறேன். தேவர்களுக்கு விரோதமான மனிதர்களுக்கு தாங்கள் மட்டுமே மரண தெய்வம், வேறு யாருமே இல்லை. எனவே பிரபஞ்சத்தின் தலைவரே, கருணை காட்டுங்கள், இந்த யமனை பாதுகாக்கவும். அரசரால் புகழப்பட்ட சக்கரம் இவ்வாறு யமனை விட்டு வெளியேறி சிறந்த பெரிய அரசரை தேவர்கள் ஆகாயத்தில் பார்த்து கொண்டிருந்த போது அரசரின் அருகில் வந்தது. பின்னர் மிகவும் சோகமாக இருந்த யமன் பிரம்மதேவரின் இருப்பிடத்திற்கு சென்றார். அங்கு அவர் அனைத்து உலகங்களின் தாத்தா அமர்ந்திருப்பதை கண்டார். உடல் மற்றும் உடல் இல்லாத உயிரினங்களால் சூழப்பட்டிருந்தார். அவர் பிரபஞ்சத்தின் விதை, படைப்பாளர் துருவரின் ஆதரவு, அனைத்து தேவர்கள், உலகங்களின் பாதுகாவலர்கள் மற்றும் பகுதிகளின் அதிபதிகள், இதிகாசர்கள், புராணங்கள் மற்றும் பிற புனித நூல்கள், தேவர்களின் உடல்களை குறித்து பெருங்கடல்கள், ஆறுகள் மற்றும் ஏரிகள், உருவக வடிவங்கள், அஸ்வத்தா போன்ற அனைத்து மரங்கள், உடல் வடிவங்கள், குளங்கள், கிணறுகள் மற்றும் ஏரிகள், அத்துடன் உடல் வடிவங்கள் கொண்ட மலைகள், பகல்கள், இரவுகள், 15 தினங்கள், மாதங்கள், ஆண்டுகள், காலங்கள், காஷ்டங்கள், நிமிஷங்கள், பருவங்கள், அயனங்கள், சூரியனின் பயணங்கள் மற்றும் யுகங்கள் போன்ற கால அலகுகள் அவரை பராமரித்தன. அவர் சங்கல்பங்கள், தீர்வு, விகல்பங்கள், சந்தேகங்கள், கண் சிமிட்டுதல் மற்றும் கண் திறப்புகள், நட்சத்திரங்கள், யோகங்கள், கரணங்கள், ஜோதிட நிலைகள், முழு நிலவுகள், சந்திரனின் சரிவு மற்றும் தேய்மானங்கள், மகிழ்ச்சி, துன்பம், அச்சங்கள், லாபம், இழப்புகள், வெற்றிகள், தோல்விகள், சதீவ, ராஜஸ் மற்றும் தமஸ், சாந்தம், அமைதி, மூட, மயக்கம், அதிபிரோட, முதிர்ச்சி, பிரகிருதியின் விளைவுகள், வாயு, காற்று கடவுள், தேவர்களின் அதிபதி, கவம், பித்தம் மற்றும் பிறவற்றால் சூழப்பட்டார்.
இவை அனைத்திற்கும் நடுவில் யமன் ஒரு வெட்கமான மணமகள் போல உள்ளே நுழைந்தார். அவர் தரையை பார்த்து கொண்டிருந்தார். அவர் வெளிரிய முகத்தை காட்டினார். யமன் உள்ளே நுழைந்து தன் சீடர்களுடன் அருகில் நிற்பதை கண்டதும் அந்த உயிரினங்கள் அனைத்தும் ஆச்சரியப்பட்டன. அவர்கள் ஒருவருக்கொருவர் கூறினார்கள், யமன் ஏன் இங்கு வந்தார்? உலகங்களை படைத்த பிரம்மதேவரை காண ஏன் இங்கு வந்தார்? ரவியின் மகன் ஒரு கணம் கூட செயலற்றவனாக இருக்கவில்லை, ஏன் இங்கு வந்தான்? சொர்க்கவாசிகள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்களா? அவனுடைய சுருளில் எந்த எழுத்தும் இல்லை என்பது மிகப்பெரிய அதிசயம். எழுத்தாளரும் அவருடன் வந்துள்ளார். அவர் மிகவும் மனச்சோர்வடைந்துள்ளார். தர்மத்திற்கு பயந்ததால் அவருடைய சுருளில் எந்த எழுத்தும் சுத்தமாக வைக்கப்படுவதில்லை. இதுவரை காணப்படாததும் கேட்கப்படாததும் இப்போது இருக்கிறது. அந்த மனிதர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கும் போதே சூரிய கடவுளின் மகனான உயிரினங்களை தண்டிப்பவனான யமன் வேரோடு சாய்ந்த மரம் போல பிரம்மதேவரின் முன் தரையில் விழுந்தான். அவன் தன்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று கத்தினான். தேவர்களின் தலைவரே, நான் அவமானப்படுத்தப்பட்டேன். என் சுருளில் எழுத்தும் இல்லாமல் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. தாமரையில் அமர்ந்தவரே, நீங்கள் இறைவனாக இருக்கும்போது இதுவரை எந்த தோல்வியையும் நான் அனுபவித்ததில்லை, நான் பார்த்ததும் இல்லை. இதை கூறிய பிறகு சிறந்த அரசர் அவர் அசையாமல் கூறினார். அப்போது சபையில் ஒரு கொந்தளிப்பான சத்தம் எழுந்தது. விவஸ்வானின் மைந்தன் அனைத்து மனிதர்களையும் அசையாத மற்றும் அசையும் உயிரினங்களையும் சோகப்படுத்துபவன் இப்போது தானே துயரமடைந்து அழுகிறான். அவன் ஏன் அழுகிறான்? மக்களை துன்பப்படுத்துபவன் விரைவில் துக்கங்களையும் பேரழிவுகளையும் சந்திப்பான். தன் செயல்களை செய்பவனுக்கு நற்கூலி கிடைக்காது. பின்னர் காற்று தேவன் அவர்களை பேச விடாமல் தடுத்தார். பிரம்மதேவர் அங்கிருந்த அனைத்து உயிரினங்களின் கருத்தையும் கவனித்தார். மற்ற மக்கள் விரட்டியடித்து காற்று தேவன் சால மரங்களைப் போல உறுதியான தனது துணிச்சலான கரங்களால் யமனை மெதுவாக உயர்த்தினார். தாராள மனப்பான்மை கொண்ட காற்று தேவன் அவர் முற்றிலும் கிளர்ச்சி அடைந்து முற்றிலும் உதவியற்றவராக இருந்ததால் அவரை தனது இருக்கையில் அமர வைத்தார். பின்னர் காற்று தேவன் யமனை தனது இருக்கையில் அமர்ந்தபடி கேட்டார், யாரால் நீங்கள் தாக்கப்பட்டீர்கள்? யாரால் நீங்கள் உங்கள் பதவியிலிருந்து தடுக்கப்பட்டீர்கள்? ஐயனே, இந்த சுருளை யாரால் துடைக்கப்பட்டது? எல்லாவற்றையும் கூறுங்கள். எதற்காக வந்தீர்கள்? அனைத்திற்கும் இறைவனாக இருப்பவர், தங்களை படைத்தவர், என்னையும் படைத்தவர், தங்கள் இதயத்தில் இந்த துயரம் எங்கிருந்து வந்தது? காற்று கடவுள் இவ்வாறு கேட்டபோது யமன் அவரிடம் உண்மையை கூற இந்த வார்த்தைகளை கூறினார். குசகேது மன்னனின் மைந்தனின் முகத்தை கண்டதும் அவரது வார்த்தைகள் திணறின. அவர் மிகவும் கிளர்ந்தெழுந்தார். 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.